ராணிப்பேட்டையில் உள்ள ஜிஎஸ்டி அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கிய இரு அதிகாரிகள் கையும் களவுமாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதிதாக அலுவலகம் தொடங்குவதற்கு விண்ணப்பித்தவரிடம் 30,000 ரூபாய் கேட்டவர்கள் சிக்கியது எப்படி? ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள பாறைமேடு பகுதியைச் சேர்ந்தவர் பிரவீன். இவர் புதிதாக தொடங்க உள்ள நிறுவனத்திற்காக ஜிஎஸ்டி விண்ணப்பித்துள்ளார். ஜிஎஸ்டி பதிவை அங்கீகாரம் செய்ய பிரவீனிடம் அதிகாரிகள் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஜிஎஸ்டி ராணிப்பேட்டை சரக அலுவலக கண்காணிப்பாளர் ரிங்கேஷ் மற்றும் ஆய்வாளர் பங்கஜ் ஆகியோர் முதற்கட்டமாக 30,000 ரூபாய் கேட்டுள்ளனர். அதற்கு வியாபாரி பின்வாங்கியதால் 20,000 ரூபாய் கொடுத்துள்ளார். இறுதியாக 15,000 ரூபாய் வரை பேரம் பேசி குறைக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதும் முறைப்படி ஜிஎஸ்டி விண்ணப்பிக்க எதற்கு பணம் கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனால் ஜிஎஸ்டி அலுவலக அதிகாரிகள் லஞ்சம் கேட்டது தொடர்பாக சென்னையில் உள்ள ஜிஎஸ்டி அலுவலகத்திற்கு புகார் கொடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் புகாரை பெற்ற சென்னை ஜிஎஸ்டி அலுவலக அதிகாரிகள் சென்னையில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். பின்னர் வியாபாரி பிரவீன் ராணிப்பேட்டையில் உள்ள ஜிஎஸ்டி சரக அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். அங்கு கண்காணிப்பாளர் ரிங்கேஷிடம் 15,000 ரூபாயை கொடுத்துள்ளார். இதையடுத்து சிபிஐ அதிகாரிகள் சுற்றி வளைத்து அவரை கையும் களவுமாக பிடித்தனர். மேலும் லஞ்சம் வாங்கிய விவகாரத்தில் ஆய்வாளர் பங்கஜிற்கும் தொடர்பு இருந்தது தெரிய வந்தது. எனவே லஞ்சம் வாங்கிய வழக்கில் ஜிஎஸ்டி சரக அலுவலக கண்காணிப்பாளர் மற்றும் ஆய்வாளர் இருவரையும் கைது செய்தனர். ஜிஎஸ்டி சரக அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கிய இரு அதிகாரிகள் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டது ராணிப்பேட்டையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.